ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன். எங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா காலையில் போட்டிருந்த வீடியோவில் இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் காட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மங்களூர் மல்லியை பற்றி மட்டும் வீடியோ போட்டிருந்தது. இன்றைக்கி நம்ம கடையிலேருந்து பறித்த பூக்கள் மட்டுமே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ பூக்கிட்ட வந்திருக்குங்க. அந்த பூவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10க்கு மேற்பட்ட வெரைட்டிகள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 10க்கு மேற்பட்ட வெரைட்டிகளும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்னென்ன பூ என்னென்ன வெரைட்டின்னு நேம் தெளிவாக சொல்கிறாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேணுங்க நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு 13 வகையான மல்லிப்பூ வெரைட்டி தான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 13 வகையான வெரைட்டியுமே 12 வகையான வெரைட்டி வாசம் அதிகம் வீசக்கூடியது. ஒரே ஒரு வெரைட்டி இந்த சென்டரில் இருக்கக்கூடிய நந்தியாவிட்ட மட்டும்தாங்க வாசம் வராது. இது எல்லாமே வாசம் அதிகம் வீசக்கூடிய மலருங்க. அதில் ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பூவும் என்னென்ன பேர்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மங்களூர் மல்லியில் அடுக்கை பற்றி பார்க்குறோங்க. மங்களூர் மல்லியிலே பார்த்தீங்கன்னா இது அடுக்கு வெரைட்டிங்க. பூ 2 இதில் வரக்கூடியது, வாசம் அதிகம் வீசக்கூடியது. அதே பக்கத்தில் இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா மங்களூர் மல்லியிலேயே ஒத்த வெரைட்டி பாருங்கள். 2 பூ வித்தியாசம் தெரியுங்களா? இது சிங்கிள் பெட்டல், இது அடுக்கு. இதே சேம் அப்படியே இதே மாதிரியே பூக்கக்கூடிய இன்னொரு வெரைட்டி தாங்க அதுக்கு மேலே இருக்கிற ஈக்கு மல்லி. அது பார்த்தீங்கன்னா கோம்பு கொஞ்சம் சின்னதாகவும் அடுக்காகவும் வரக்கூடியதுங்க. இந்த பூ தான் ஈக்கு மல்லிங்க, 3 வெரைட்டி. அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர மல்லிங்க. 3 இதழ் பூக்கக்கூடிய, பூ நீளம் வரக்கூடிய, வாசம் அதிகம் வீசக்கூடிய மலருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பூ கொத்து கொத்தாக தாங்க பூக்குது. அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா உடுப்பி மல்லிங்க. உடுப்பி மல்லி பூ வெரைட்டிங்க. இது ரொம்ப ரேர் வெரைட்டிங்க. நம்ம நர்சரிக்கு இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. ஒரு சில செடி தான் இருக்குது. இதில் நிறைய செடி ரெடி பண்ணிகிட்ருங்க. ரெடி பண்ணதை நம்ம சேல்ஸுக்கு வந்துடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வீட்டுங்களில் தோட்டத்தில் இருக்கிற ஓரிதழ் மல்லிங்க. இது வருடம் முழுவதும் பூக்கக்கூடியதுங்க. 9 மாதம் கேரண்டியாக நீங்கள் பூ டெய்லியும் பறிக்கலாங்க. அந்தளவுக்கு பூ நிறையா பூக்கும். ஓரிதழ் மல்லியிலேயே அடுக்கு மல்லிங்க. இது பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு மல்லிங்க. இதுவும் பூ பார்த்தீங்கன்னா அதை விட பூ பெருசாகவும் வருது, வாசம் அதிகமாகவும் வீசுதுங்க. அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லியிலே பார்த்தீங்கன்னா ஓரிதழ் இருவாச்சி, ஈரிதழ் இருவாச்சி, மூவிதழ் இருவாச்சின்னு 3 வெரைட்டி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய இருவாச்சி தாங்க. இது பார்த்தீங்கன்னா சீசன் ஃப்ளவர் தாங்க. ஆனால் பூ கொஞ்சம் பூத்தாலும் நிறைய வாசம் வீசக்கூடியது. இதுலேயே அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் மல்லிங்க. ராமர் மல்லி வேறு, ராமேஸ்வர மல்லி வேறுங்க. ராமர் மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கூரா நீளமாக பூ வளைஞ்சி வரக்கூடிய மல்லிங்க. அதே மாதிரி சேம் அச்சசல் பூ மாறாமல் இருக்கிறது தான் இந்த ரப்பர் காக்கட்டம் வெரைட்டிங்க. அது வித்தியாசம் தெரிவிக்கோசரம் தான் அதை வச்சுருக்கேன். ரப்பர் காக்கட்டம் வெரைட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா காம்பு நீளமாக வரக்கூடியது, பூ வாசம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ராமர் மல்லி வாசம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன்ன மல்லிப்பூ வெரைட்டிங்க. இது பால் முல்லைன்னு சொல்கிறதுங்க. இது பார்த்தீங்கன்னா பூ நிறைய பூக்கக்கூடியது, ஆனால் கொடியாக கொஞ்சம் வளரக்கூடியங்க. இதுலேயே புஷ் வெரைட்டி நம்மள்ட்ட வந்திருக்கு, வாங்கிக்கலாம். இது மினி நந்தியாவட்டம். இதான் ஃபஸ்ட்லேயே காட்டியிருப்போம் உங்கள்கிட்ட. அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருவாச்சிங்க, அதாவது சின்ன இருவாச்சி பூ. இதுவும் ஸ்டாக் இருக்குங்க. இதில் எவ்வளோ திருநாளாக வாங்கிக்கலாங்க. இது மாதிரி மொத்தம் 13 வகையான வெரைட்டி இன்றைக்கி மட்டும் வீடியோ போட்டுருங்க. இது இல்லாமல் இன்னும் மல்லி வெரைட்டிஸ் இருக்குங்க. வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது, பாருங்கள். அதுலேயும் நம்பர் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நர்சரிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங் ஆல் அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன்.